بل عجبوا أن جاءهم منذر منهم فقال الكافرون هذا شيء عجيب أإذا متنا وكنا ترابا ذلك رجع بعيد قد علمنا ما تنقص الأرض منهم وعندنا كتاب حفيظ بل كذبوا بالحق لما جاءهم فهم نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال الله تعالى أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال نبينا صلى الله عليه وسلم فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் வல்ல நாயனை துதிக்கின்றேன். அவன் தனித்தவன், இணை துணையற்றவன், அவன் பிறவும் இல்லை பரப்படவும் இல்லை என்று அவனுடைய தனித்துவத்தை சொன்னவனாக நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் அடியாரும் இறுதி தூதரும் ஆவார்கள் என்று சாட்சி வைந்தவனாக ஆரம்பம் செய்கின்றேன். முதலிலே ஊசிக்கும் அவ்வளன் ஐயா பித்தக்குவல்லா இறையச்சத்தை நான் உங்களுக்கு வசியத்தை செய்கின்றேன். பயில தக்குவா துஞ்சிக்கும் என்னார், நிச்சயமாக இறையச்சம் இருக்கிறது, அதுதான் நாளை மறுமையில் நரகத்தை விட்டும் பாதுகாக்கும், வசதிக்கும் ஜன்னா சுவர்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்கும் என்கின்ற வசியத்தை ஞாபகப்படுத்தியவனாக ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலே பல்லாயிரக்கணக்கான வஸ்துக்களை படைத்திருக்கிறார். ஆனால் படைத்த படைப்புகளிலே உன்னதமான படைப்பு, மிகவும் சிறப்புக்குரிய படைப்பு, தோற்றத்திலே அழகான படைப்பாக அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், லகத் கலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம், மனிதனைத்தான் நான் அழகான ஒரு தோற்றத்திலே அழகான ஒரு வடிவிலே நான் மனிதனைத்தான் படைத்திருக்கிறேன். இன்னும் சொல்லுகின்றான் அல்லாஹ் தஆலா, வலகத் கர்ரம்னா பனி ஆதம், ஆதமுடைய மக்களை தான் நான் சங்கைப்படுத்தி வைத்திருக்கின்றேன். அனைத்து படைப்புகளை விடவும் அல்லாஹ் தஆலா மனித சமுதாயத்திற்குத்தான் சிறப்பை கொடுத்திருக்கிறான். எதற்காக வேண்டி தெரியுமா? இந்த உலகத்திலே நீ வாழுகின்ற பொழுது அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் நீ பின்பற்றி வாழ வேண்டும். இதற்காக வேண்டித்தான் உனக்கு இந்த அளவு சிறப்பு. நாளை மறுமையிலே நீ வெற்றியாளனாக ஆக வேண்டும். நாளை மறுமையிலே அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே நீ சுவர்க்கவாதியாக ஆக வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் தஆலா உனக்கு இந்த சிறப்புகளை கொடுத்திருக்கிறான். அது மட்டுமல்லாமல் அல்லாஹ் தஆலா இந்த சிறப்புகளை கொடுத்துவிட்டு எமக்கு இன்னும் எந்த அளவுக்கு தெரியுமா கருணை காட்டுகிறான், எந்த அளவுக்கு எம்மை நேசிக்கிறான் தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், சஹாபாக்களுக்கு மத்தியில் உட்கார்ந்து கொண்டு, உங்களில் ஒருவருடைய வீட்டுக்கு முன்னால் ஒரு ஆறு ஓடுகிறது. அந்த ஆற்றிலே ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு 5 விடுத்தம் குளித்தால் அவருடைய உடம்பிலே அழுக்கு இருக்குமா என்று கேட்கிறார்கள். சஹாபாக்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, ஒரு நாளைக்கு 5 விடுத்தம் குளித்தால் ஒருபோதும் அவருடைய உடம்பிலே அழுக்கு இருக்காது என்று சொல்கிறார்கள். அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அதுதான் 5 நேர தொழுகைக்கு உதாரணம். ஒரு நாளைக்கு ஒரு மனிதன் 5 நேர தொழுகையை தொழுது விட்டான் என்று சொன்னால் அன்று முழுவதும் அவன் செய்த பாவங்கள் அனைத்தும் கழுவப்பட்டு விடுகிறது, அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுகிறது. அன்றைய தினத்திற்குரிய பாவம் 5 நேர தொழுகையை தொழுதால். இந்த அளவுக்கு அல்லாஹ் கருணை காட்டுகிறான். இன்னும் எந்த அளவுக்கு தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள் அல்லாஹ்வுடைய கருணையை பற்றி. ஒரு மனிதன் ஜும்மா தினத்திலே நேர காலத்தோடு குளித்துக் கொண்டு
தலையிலே எண்ணெய் தேய்த்துக் கொண்டு நறுமணம் பூசிக்கொண்டு நேர காலத்தோடு பள்ளியிலே வந்து 2 ரக்காத்துக்களை தொழுதுவிட்டு உட்கார்ந்து இமாம் உரை நிகழ்த்துகின்ற பொழுது அதை செவிமடுத்து கேட்கின்றாரோ எந்த அளவுக்கு தெரியுமா? ஒரு மனிதர் பக்கத்தில் இருக்கிற மனிதரோடு எந்த வார்த்தையும் பேசக்கூடாது. அவர் பக்கத்தில் இருக்கக்கூடியவர் பேசிக் கொண்டிருக்கிறார், அவரிடத்திலே நீ வாய் மூடி மௌனமாக இரு என்று கூட சொல்லக்கூடாது என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இந்த அடிப்படையில் யார் ஒரு ஜும்மா தினத்தை பங்கேற்றுக் கொள்கிறாரோ, இந்த அடிப்படையில் யார் ஒரு ஜும்மா தினத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்கிறாரோ அவருடைய ஒரு வார பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விடுகிறது. இன்றைய ஜும்மாவுடைய தினத்திற்கும் வரக்கூடிய ஜும்மாவுக்கு மத்தியில் உள்ள பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விடுகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய கருணையை பாருங்கள். 5 நேர தொழுகையை தொழுதால் அந்த நாள் முழுவதும் உங்களுடைய பாவம் மன்னிக்கப்பட்டு விடுகிறது. ஒரு ஜும்மாவை சரியான முறையில் நீங்கள் உபயோகித்துக் கொண்டால் ஒரு வார பாவம் மன்னிக்கப்பட்டு விடுகிறது. இன்னும் சொல்கிறார் அல்லாஹ்வுடைய தூதர், ஒரு மனிதர் அரபாவுடைய தினத்திலே அரபாவுடைய நோன்பை யார் நோக்கிறாரோ அவருடைய முந்தைய ஆண்டு பாவங்களும் பின்னால் வரக்கூடிய ஆண்டு பாவம் மன்னிக்கப்பட்டு விடுகிறது. 2 வருட பாவங்கள் அவருக்கு மன்னிக்கப்பட்டு விடுகிறது என்று சொல்கிறார்கள். இன்னும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்ற பொழுது இதா அம்மனல் இமாம் ஆமீன் சொன்னால் ஃபாமினு நீங்களும் ஆமீன் சொல்லுங்கள். ஃபமன் வாஃபக கௌலுல் மலாயிகா, யாருடைய அந்த ஆமீன் என்கின்ற வார்த்தை மலாயிகா மார்களுடைய வார்த்தைக்கு ஒத்து போகின்றதோ உபிரலாவு மாற்றக்கட்டான் என்பது அவருடைய முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விடுகிறது. அதே போன்று சொல்கிறார்கள், இமாம் சமி அல்லாஹ் லிமன் ஹமிதா சொன்னால் நீங்கள் ரப்பனா வலக்கல் ஹம்த் என்று சொல்லுங்கள். யாருடைய அந்த ரப்பனா வலக்கல் ஹம்த் என்கின்ற வார்த்தை மலாயிகா மார்களுடைய வார்த்தைக்கு ஒத்து போகின்றதோ உபிரலாவு மாற்றக்கட்டான் என்பது அவருடைய முந்தைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விடுகிறது. அல்லாஹ் தஆலா எந்த அளவுக்கு நேசிக்கிறான் பாருங்கள். ஒரு ஆமீனுக்கு 25 ஆண்டு காலமாக செய்து வந்த பாவத்தை அல்லாஹ் மன்னித்து விடுகின்றான். 30 வருடமாக செய்து வந்த பாவத்தை அல்லாஹ் தஆலா ஒரு ஆமீனின் மூலமாக மன்னிக்கின்றான். ஒரு ரப்பனா வலக்கல் ஹம்த் என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையின் மூலமாக அல்லாஹ் தஆலா மன்னித்து விடுகின்றான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இன்னும் சொல்கிறார்கள், இன்னும் உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியுமா உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது? மன்சாம ரமலான ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம் மின் தம்பி. யார் ஒரு ரமலான் மாதத்திலே நன்மையை எதிர்பார்த்து ரமலான் மாதத்திலே நோன்பு நோக்கிறாரோ அவருடைய முந்தைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டு விடுகிறது. இன்னும் சொல்கிறார்கள், மன்சாம ரமலான ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம் மின் தம்பி. யாரோ ரமலான் மாதத்திலே இரவு வணக்கத்திலே நின்று வணங்குகிறாரோ அவருடைய முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விடுகிறது. யார் ஒருவர் லைலத்துல் கத்ர் இரவிலே நின்று வணங்குகிறாரோ அவருடைய முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விடுகிறது. தங்கத்தை இனிதால் சேருங்கள். இத்திட்டத்தில் செய்கூலி சேதாரம் இல்லை. ஃபாத்திமா ஜுவல்லர்ஸ். உசைனியா ஜுவல்லர்ஸ். தரமான தங்க நகைகள், புத்த புது டிசைன்கள், அன்பான உபசரிப்புக்கு உசைனியா ஜுவல்லர்ஸ். உசைனியா ஜுவல்லர்ஸ் 168 NSC போட் ரோடு, சென்னை 79. மிகவும் பாதுகாப்பான சூழலில் துபாயில் பெண்களுக்கான ஒரு வேலை வாய்ப்பு, கட்டணம் இல்லா விசா. தொடர்புக்கு 9962297786 9790921348. குறைந்த வாடகையில் நிறைந்த வசதிகள். மாஸ் டீலக்ஸ் லாட்ஜ், பல்லாவரம், சென்னை. இந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், பாவங்கள் உங்களுக்கு மன்னிக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் பாவம் மன்னிக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. ஆனால் அல்லாஹ் தஆலா தடை விதிக்கின்றான். ஆனால் அல்லாஹ் தஆலா ஒரு கண்டிஷனை போடுகின்றான். யாருக்கு பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விடுகிறது? ஒரு நாளைக்கு ஒரு மனிதன் சொல்கிறால் 5 நேரம் சொல்கிறால் அவருடைய பாவம் மன்னிக்கப்பட்டு விடுமா? ஒரு நோன்புக்காக வேண்டி உங்களுடைய 2 வருட பாவத்தை அல்லாஹ் மன்னித்து விடுவானா? ஒரு ஜும்மாவுக்காக வேண்டி ஒரு வார பாவத்தை அல்லாஹ் மன்னித்து விடுவானா? ஒரு ஆமீன் என்கின்ற வார்த்தைக்காக வேண்டி உங்களுடைய முன்னைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விடுமா? அல்லாஹ் தடை விதிக்கின்றான். என்ன தெரியுமா? உங்களுக்கு தடுக்கப்பட்ட பெரும்பாவங்களை விட்டு நீங்கள் தவிர்த்து கொண்டால்தான், உங்களுக்கு தடுக்கப்பட்ட பெரும்பாவங்களை விட்டு நீங்கள் தவிர்த்து கொண்டால்தான் நுகப்பேராய்க்கும் செய்யாச்சிக்கும் உங்களுடைய பாவங்களை மன்னித்து விடுவீங்க என்று அல்லாஹ் சொல்கிறான். ஒரு நாளைக்கு 5 விருத்தம் தொழுகின்றோம், பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்று சொன்னால் அந்த நாளிலே அவன் பாவம் செய்திருக்க கூடாது, பெரும் பாவத்தை செய்திருக்க கூடாது. அந்த வருடத்திலே அவன் பெரும்பாவம் செய்திருக்க கூடாது.
அந்த வாரத்திலே அவன் பெரும்பாவம் செய்திருக்க கூடாது. பெரும் பாவத்திலே ஒருவன் ஈடுபட்டால் அவனுடைய பாவத்தை அல்லாஹ் தஆலா மன்னிக்க மாட்டான். எப்பொழுது மன்னிக்கின்றான்? அவனுடைய வாழ்க்கையில் அவன் பெரும்பாவத்தில் ஈடுபட்டிருக்க கூடாது. பெரும்பாவத்தில் ஈடுபட்டால் அதற்குரிய கஃபாராக்களை, அதற்குரிய தண்டனைகளை நிறைவேற்றி கொண்டால்தான் அதற்குரிய மன்னிப்பு கிடைக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக எடுத்துச் சொல்கிறார்கள், ஒரு மனிதர் பெரும்பாவங்களை பற்றி கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு மனிதனும் பெரும்பாவத்தை பற்றி கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் அந்த பெரும்பாவத்தை பற்றி தெரிந்தால்தான் நீங்கள் பெரும்பாவத்திலிருந்து விடுபட்டுக் கொள்வீர்கள். பெரும்பாவத்திலிருந்து விடுபட்டால்தான் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு கருணையின் மூலமாக மன்னிக்கக்கூடிய பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் தஆலா மன்னித்து விடுவான். ஆகவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், அலா உனபியுக்கும் பிஅக்பரில் கபாயிர், பெரும்பாவங்களில் எல்லாம் மிகப்பெரிய பாவத்தை உங்களுக்கு நான் அறிவித்து தரட்டுமா? அல் இஷ்ராக்கு பில்லாஹ், அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது. அல்லாஹ்வுக்கு இணை வைத்ததான் மிகப்பெரிய பாவம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கின்றார்கள். இன்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் இணை வைத்தல் என்று சொன்னால் கோயிலுக்கு சென்று கும்பிட்டால்தான் இணை வைத்தல், அல்லது இயேசுவை கடவுளாக ஏற்றுக்கொண்டால்தான் இணை வைத்தல் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். அப்படி அல்ல. அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையிலே சொல்கின்றான், வமா யுமினு அக்ஸருஹும் இல்லாஹ் வஹும் முஷ்ரிகூன், அதிகமான மூமின்கள் எப்படி தெரியுமா இருக்கிறார்கள்? அவர்கள் எப்படி தெரியுமா ஈமான் கொண்டிருக்கிறார்கள்? வஹும் முஷ்ரிகூன், இணை வைத்தவன் நிலையில்தான், இணை வைத்த நிலையில்தான் அல்லாஹ்வை ஈமான் கொண்டிருக்கிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா அவனுடைய திருமறையிலே சொல்கின்றான். ஒவ்வொரு மனிதனும் இணை வைத்துக் கொண்டிருக்கிறான். ஒவ்வொரு மனிதனும் அல்லாஹ்வுக்கு இணை வைத்தலை செய்து கொண்டிருக்கின்றான். இப்படித்தான் ஒவ்வொரு மனிதனும் ஈமான் கொண்டிருக்கின்றான் என்று அல்லாஹ் தஆலா திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். அப்படி என்றால் எதை அல்லாஹ் தஆலா சொல்கின்றான்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இணை வைத்தலுக்கு வரைவிலக்கம் கொடுக்கிறார்கள். பெரும்பாவத்திலே முதல் பெரும்பாவம் இணை வைத்தல். அந்த இணை வைத்தலுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் வரைவிலக்கணம் சொல்கின்ற பொழுது, அன் ததுவு அல்லாஹ் நித்தன், நீ அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திப்பது எப்படி தெரியுமா? நித்தன், ஒரு நேசரை வைத்துக் கொண்டு, வஹுவ கலக்கக்க, அல்லாஹ் உன்னை படைத்திருக்கின்ற பொழுது அவனிடத்திலே நீ பிரார்த்திப்பதற்காக வேண்டி ஒரு நேசரை நீ உருவாக்கிக் கொள்வதுதான் இணை வைத்தல் என்று சொன்னார்கள். அப்படி என்றால் இன்று நாம் பார்க்கிறோம், மூமின்களில் அதிகமானவர்கள் இஸ்லாமிய பெயர் வாங்கியல், இஸ்லாத்தை தன்னுடைய வாழ்க்கையாக ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடியவர்கள் அனைத்து நபர்களிலும் இந்த பழக்கம் குடியிருக்கிறது. அல்லாஹ்விடத்திலே நாம் நேரடியாக தொடர்பு கொள்ள முடியாது. அல்லாஹ்விடத்திலே நாம் நேரடியாக கேட்க முடியாது. அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு நேசரை, ஒரு இறை நேசரை ஏற்படுத்திக் கொண்டு அவர்கள் மூலமாகத்தான் நாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்க முடியும் என்று இன்றைய மூமின்களில் அதிகமானவர்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் தஆலாவுடைய திருமறையிலே சொல்கின்றான், அந்த இறை நேசர்களை நீங்கள் உருவாக்கி கொண்டிருக்கின்றீர்களே, அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், ஆரம்பத்திலே முஸ்லிம்களாக வாழ்ந்தார்களே, மக்காவிலே முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டிருந்த அந்த சமுதாயத்திற்கு அல்லாஹ் தஆலா ஒரு செய்தியை சொல்கின்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே, நபியே நீ அந்த மக்களிடத்திலே கேள், அந்த குஃபாரிகளிடத்திலே கேள், மலையை இறக்குகின்றவன் யார், உணவு எழுப்பக்கூடியவன் யார், அனைத்தையும் நீ அவர்களிடத்திலே கேள். பயக்கூனுல்லாஹ், அவர்கள் சொல்வார்கள் அல்லாஹ் தான் என்று சொல்வார்கள். அல்லாஹ் தான் என்று சொன்னார்கள். அல்லாஹ் என்று சொல்லுகின்ற பொழுது எதற்காக நீங்கள் இந்த சிலைகளை வணங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்கின்ற பொழுது லியுகர்ரிபூனா இலல்லாஹ், அவர்கள் அந்த சிலைகள் எங்களை அல்லாஹ்விடத்திலே நெருக்கமாக்கி வைக்கும். இன்று தர்காவிலே சென்று முட்டக்கூடியவர்கள் அனைத்து நபர்களும் சொல்லக்கூடிய வார்த்தை இதுதான். அனைத்து நபர்களும் சொல்லக்கூடிய வார்த்தை, இவர்கள் அல்லாஹ்விடத்திலே எங்களை நெருக்கமாக்கி வைக்கிறார்கள் என்கின்ற வார்த்தையை தான் சொல்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் தஆலா என்ன தெரியுமா சொல்கின்றான்? அந்த முஸ்லிம்களை பார்த்து சொல்லக்கூடிய வார்த்தை, அவர்களை முஸ்லிம் என்கிற பட்டத்தையும் கொடுத்துவிட்டு ஃபக்கத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னah, நீ அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டிருந்தாலும் என்னிடத்திலே நீ பிரார்த்திப்பதற்காக வேண்டி ஒரு நேசரை நீ உருவாக்கினாய், ஃபக்கத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னah, உனக்கு சுவர்க்கம் ஹராம் என்று சொல்கின்றான். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு பாரதூரமான ஒரு காரியத்தை இன்று நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இன்னும் அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், நீங்கள் பிரார்த்திக்கின்றீர்களே, ஒரு இறைநேசரை வைத்துக் கொண்டு நீங்கள் பிரார்த்திக்கின்றீர்களே, அவர்கள் யார் தெரியுமா? அம்பாத்துன், மரணித்தவர்கள், கைரு அஹ்யா, அவர்களுக்கு உயிரே கிடையாது, மரணித்த ஜடங்கள் என்று சொல்கின்றான். சொல்லிவிட்டு சொல்கின்றான், வமா யஷ்உரூன அய்யான யுபஅஸூன், அவர்கள் எப்போது எழுப்பப்படுவார்கள் என்பது கூட அவர்களுக்கு தெரியாது. இப்படிப்பட்டவர்களிடத்தில் நீங்கள் சென்று பிரார்த்திக்காதீர்கள். இப்படிப்பட்டவர்களிடத்தில் நீங்கள் சென்று அவர்களிடத்தில் நீங்கள் குறைகளை முறையீடு செய்யாதீர்கள் என்று அல்லாஹ் தஆலா தடை விதிக்கின்றான். அதே போன்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், இன்னும் சொல்கின்ற பொழுது, வல்லதீன யதுஊன மின் தூனில்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை விட்டுவிட்டு நீங்கள் பிரார்த்தனைக்காக வேண்டி ஒருவரை உருவாக்கிக் கொள்கின்றீர்களே, அவர்கள் லா யக்லுகூன ஷைஅன்,
அவர்களால் எதையுமே படைக்க முடியாது. வரும் யுகுலகும் அவர்களும் படைக்கப்பட்டவர்கள் தான். படைக்கப்பட்ட படைப்பினங்களிலே ஒரு மனிதன் தன்னுடைய தேவையை பூர்த்தி செய்து கொள்ள முடியாது. அல்லாஹ்விடத்திலே தான் அவன் தன்னுடைய தேவையை பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையிலே சொல்லிக் கொண்டிருக்கிறான். இப்படி அல்லாஹ் தஆலா அழகான வழிமுறைகளை சொல்லிக் கொடுக்கின்றான். நீங்கள் பிரார்த்திக்க வேண்டும் என்று சொன்னால் என்னிடத்திலே தான் பிரார்த்திக்க வேண்டும். என்னை விட்டு விட்டு வேறொருவரிடத்திலே நீங்கள் பிரார்த்தித்தீர்கள் என்று சொன்னால் அது இணை வைத்தல். இப்படிப்பட்ட காரியங்களை யாரெல்லாம் செய்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு நாளைக்குரிய பாவங்கள் மன்னிக்கப்படாது, ஒரு வாரத்திற்குரிய பாவங்கள் மன்னிக்கப்படாது, அவருடைய முன்னைய பாவங்கள் மன்னிக்கப்படாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அதே போன்று இன்றும் நாம் இன்னும் அதிகமான இணை வைத்தல்களை எப்படி தெரியுமா செய்து கொண்டிருக்கிறோம்? நோய்க்காக வேண்டியும் தன்னுடைய கஷ்டத்துக்காக வேண்டியும் சிலர்கள் தாயத்து கட்டக்கூடியதை பார்க்கிறோம். இதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்ற பொழுது மன் தஅல்லக தமீமன், யார் ஒருவர் நோய்க்காக வேண்டிய ஒரு தாயத்தையோ அல்லது இடுப்புகளிலோ அல்லது கழுத்துகளிலோ யார் ஒரு தாயத்தை கொள்கின்றாரோ பக்கத்து அச்சிருக்க அவர் இணை வைத்து விட்டார். அவரும் இந்த இணை வைப்பாளர்களுடைய பட்டியல் தான் இருக்கின்றார். அவருக்கும் அல்லாஹ் தஆலா பக்கத்து ஹர்ரம் அல்லாஹ் அலைஹில் ஜன்னா, அவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை ஹராமாக்கி விட்டார் என்று அல்லாஹ் தஆலா திருமறையில் சொல்லி காட்டுகின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொல்கிறார்கள், இணை வைத்தல் என்பது தாயத்து கட்டுவதிலும் தான் இணை வைப்பு இருக்கிறது. இப்படிப்பட்ட இந்த தாயத்தை யார் கொள்கிறாரோ அவருடைய ஒரு நாளைக்குரிய பாவம் மன்னிக்கப்பட்டு விடாது, ஒரு வாரத்திற்கு பாவம் மன்னிக்கப்பட்டு விடாது, அவருடைய முன்னைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விடாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரும் பாவங்களில் மிகப்பெரிய பாவமாக இரண்டாவதாக ஒன்று சொல்கிறார்கள், அவர் உக்கூக்குல் வாலிதைன், பெற்றோர்களை நோவினைப்படுத்துவது. பெற்றோர்களை நோவினைப்படுத்துவது இஸ்லாத்திலே மிகப்பெரிய ஒரு பாவமாக இஸ்லாம் கருதுகிறது. அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையிலே பல இடங்களிலே தன்னை அல்லாஹ் தஆலா திருமறை வசனங்களை எடுத்து பாருங்கள், தன்னை பெருமைப்படுத்தி சொல்லிவிட்டு இரண்டாவது கட்டமாகத்தான் தாய் தந்தையர்களை உருவாக்கி விடுவான். தாய் தந்தையர்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பான். வகலா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹ், அல்லாஹ்வை நீங்கள் வணங்குங்கள். வபில் வாலிதைனி இஹ்சானா, உங்களுடைய பெற்றோர்களுக்கு நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். இஸ்லாம் அல்லாஹ்வுக்கு அடுத்தபடியாக நீங்கள் நன்றி உபகாரம் செய்ய வேண்டும் என்றால் உங்களுடைய பெற்றோர்களோடு நீங்கள் நல்ல முறையில் நடக்க வேண்டும். பெற்றோர்களோடு யாரெல்லாம் நல்ல முறையில் நடக்கின்றாரோ அவர்தான் முஸ்லிம் என்பதை நாம் கண்டு கொள்ளலாம். ஏன் தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நாசம் உண்டாகட்டும் நாசம் உண்டாகட்டும் நாசம் உண்டாகட்டும் என்று சொல்கிறார்கள். சஹாபாக்கள் கேட்கின்றார்கள், அல்லாஹ்வின் தூதரே அந்த நாசத்திற்குள்ளானவன் யார் என்று கேட்கிறார்கள். அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், யார் ஒருவருக்கு பெற்றோர்களில் ஒருவரோ அல்லது இருவருமோ இருந்து அவர்களில் இருவரோ அல்லது ஒருவரோ இருந்து அவர்கள் வயது முதிர்வை அடைந்து விட்டார், அவர்கள் மூலமாக அவர்களுக்கு பணிவிடை செய்வதன் மூலமாக எவன் ஒருவன் சுவர்க்கம் செல்லவில்லையோ அவனுக்கு நாசம் உண்டாகட்டும் என்று சொன்னார்கள். அப்படி என்றால் பெற்றோர்களை அரவணைப்பதன் மூலம், பெற்றோர்களுக்கு நன்றி உபகாரம் செய்வதன் மூலம் ஒவ்வொரு மனிதனும் சுவர்க்கத்தை அடைய வேண்டும். அப்படி இல்லை என்றால் அவன் நாசத்துக்குள்ளானவன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். அன்பிற்குரியவர்களே, எதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா இந்த பெற்றோர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றான் தெரியுமா? மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய பிரசவ வேதனையின் போது சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? யாரை தனி எனக்கு ஏற்பட்ட கைசேதமே மித்து கபலகாதா, இதற்கு முன்னால் இந்த பிரசவ வேதனைக்கு முன்னால் நான் மரணித்திருக்க கூடாதா என்று மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரார்த்தித்தார்கள். அல்லாஹ் தஆலா அது ஒரு வேதனை என்பதை சொல்லி காட்டுகின்றான். பிரசவ வேதனை, உன்னுடைய தாய் உன்னுடைய தாய் கஷ்டத்துக்கு மேல் கஷ்டப்பட்டு உன்னை கருவிலே சுமந்தால். நிலத்தில் செய்யும் முதலீடு நிலையான முதலீடு. வளர்ந்து வரும் தொழில் நகரமாம் கும்மிடிப்பூண்டி அருகே வீடு மனைகள் விற்பனைக்கு. பள்ளிகள் மற்றும் குடியிருப்புக்கு அருகில் வீட்டு மனைகள். சென்னை பிராட்வே மற்றும் கோயம்பேட்டிலிருந்து மனைப்பிரிவுக்கு நேரடி பஸ் வசதி போன்ற பல்வேறு சிறப்பம்சங்களுடன் சதுரடி ரூபாய் 150 மட்டுமே. உங்கள் மனைகளை பார்வையிட மற்றும் பதிவு செய்ய இன்றே அணுகுங்கள். 9962297786 9790921348. Yes.
என்எஸ்சி போஸ்ட் உசைனியா ஜுவல்லர்ஸ். தரமான தங்க நகைகள், புத்த புது டிசைன்கள், அன்பான உபசரிப்புக்கு உசைனியா ஜுவல்லர்ஸ். உசைனியா ஜுவல்லர்ஸ் 168 என்எஸ்சி போஸ்ட் ரோடு, சென்னை 79. என் பாப்பாவுக்கு உடம்பே சரியில்லை. என்ன ஆச்சு? தலைவலி வந்துட்டா மருந்து கொடுத்தேன், சரியா போச்சு. ஆனா கால் வலி வருது, கால் வலிக்கு மருந்து கொடுத்தேன், சரியா போச்சு. ஆனா எல்லா வலியும் வந்துச்சு. ஒரு வியாதிக்கு மருந்து சாப்பிட்டு இன்னொரு வியாதி வரணுமா என்ன? நோ, இனி வராது. யுனானி மருத்துவம்னா நோயையும் குணப்படுத்தும், உடலையும் பலப்படுத்தும். யுனானினா ரபானி, ரபானினா யுனானி. டாக்டர் ஹக்கீம் எஸ்.ஏ. சையத் சத்தார், ரப்பானி வைத்தியசாலா, ராயப்பேட்டை, சென்னை. இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து வர வாழ்த்தும் நெஞ்சங்கள். والقرآن المجيد بل عجبوا أن جاءهم منذر منهم فقال الكافرون. அதே நேரம் உன்னை கஷ்டப்பட்டு ஈன்றெடுத்தார். அப்படிப்பட்ட தாய்க்கு அனிஷ்குருளி, எனக்கு நீ நன்றி செலுத்து. உன்னை நான் கருவிலே பாதுகாத்தேன், உன்னை நல்ல முறையிலே பிறக்கச் செய்தேன், உன்னை நல்ல முறையிலே இந்த உலகத்திலே வாழ வைத்தேன். எனக்கு நீ நன்றி செலுத்து. வழிவாடி தைக்க உன்னுடைய பெற்றோருக்கு நன்றி செலுத்து, உன்னுடைய பெற்றோருக்கு நீ நன்றி பாராட்டு என்று அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையிலே அறைகூறி விடுகின்றான். இஸ்லாமியர்கள் என்று சொன்னால் பெற்றோர்களோடு அரவணைத்து வாழுபவன் தான் முஸ்லிம், பெற்றோர்களை அரவணைத்துக் கொள்பவன் தான் முஸ்லிம் என்பதை அல்லாஹ் தஆலா இந்த திருமறை வசனத்தின் மூலமாக சொல்லுகின்றான். அதே போன்று அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில இன்னும் சொல்லுகின்றான், ஒரு மனிதன் எப்பொழுது தெரியுமா தாய் தந்தையர்களை வெறுக்கின்றான், ஒரு மனிதன் எப்பொழுது தெரியுமா தாய் தந்தையர்களை புறம் தள்ளுகின்றான். இம்மா எவ்வளவு இந்த கல்கிபர் அவர் சிலாகுமா, உங்களுடைய தாய் தந்தையர்களில் ஒருவரோ அல்லது இருவரோ வயது முதிர்வு அடைந்து விட்டால் வலா தக்குள்ளவுமா உப்பின், அவர்களின் மீது உமக்கு வெறுப்பு வந்து உப்பின் சி என்ற வார்த்தையை நீ கூட பேசிவிடாது. வலா தன்ஹருமா, அவர் இருவரையும் விரட்டியும் விடாது என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். வகுல்லஹுமா கௌலன் கரீமா, அழகான வார்த்தை, அழகான முறையில் அவர்கள் மீது வெறுப்பு வந்தாலும் அழகான முறையிலே நீ அவர்களுக்கு உரையாடு, அவர்களோடு அழகான முறையில் நீ நடந்து கொள். இன்னும் எந்த அளவுக்கு தெரியுமா சொல்லுகின்றான், வக்பில் லஹுமா ஜனாஹுல், உன்னுடைய பணிவு எனும் இறக்கை அவ்விருவருக்கும் நீ தாழ்த்துவீராக, அவர்களுக்கு உன்னால் முடிந்த அளவுக்கு நீ பணிவுரை செய்வீராக என்று இஸ்லாமிய மார்க்கம் சொல்கிறது. அதே போன்றுதான் ஒரு மனிதன் ஒரு தாயை கஷ்டப்படுத்தி விட்டால், ஒரு மனிதன் ஒரு தாயை துன்பப்படுத்தி விட்டால், அவர்கள் தன்னுடைய மன வேதனையின் காரணமாக சாபம் விட்டு விட்டால் அல்லது ஒரு திட்டுதலை திட்டுவிட்டால் அல்லாஹ் தஆலா உடனே அந்த தாயுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்வான். அதற்கு ஒரு அழகான ஒரு சம்பவத்தை சொல்லுகிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடத்திலே உட்கார்ந்து கொண்டு சொல்கிறார்கள், முன்னால் ஒரு மனிதர் வாழ்ந்தார். அவர் எப்படி தெரியுமா வாழ்ந்தார், அழகாக வணக்க வழிபாடுகளிலே அதிகமாக மூழ்கி இருக்கக்கூடியவர், எப்பவுமே அவர் தொழுது கொண்டே இருப்பார். அப்படிப்பட்ட ஒரு மனிதர். ஆனால் ஒரு விருத்தம் அவருடைய தாய் அவரை அழைக்கின்றார். அவருடைய பேர் ஜுரைஜ் என்று சொல்லக்கூடியது. ஜுரைஜே என்று அவருடைய தாய் அழைக்கின்றார். ஆனால் அந்த ஜுரைஜுமோ தொழுது கொண்டிருக்கிறார். அல்லாஹ்விடத்திலே முறையீடு செய்கிறார், இறைவா நான் தொழுது கொண்டிருக்கிறேன், என்னுடைய தாயுமோ என்னை அழைத்துக் கொண்டிருக்கிறார். மீண்டும் அந்த தாய் ஜுரைஜே என்று அழைக்கிறார். மீண்டும் ஜுரைஜ் அல்லாஹ்விடத்திலே முறையீடு செய்கின்றார், இறைவா நான் தொழுது கொண்டிருக்கிறேன், என்னுடைய தாயுமோ என்னை அழைத்துக் கொண்டிருக்கிறார். மூன்றாவது விடுத்தவும் அந்த தாய் அழைப்பு கொடுக்கிறார், பதில் கொடுக்கவில்லை. அப்பொழுது அந்த தாய் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, தாயுடைய உள்ளம் கஷ்டப்பட்டதன் காரணத்தினால் அந்த தாய் சொன்ன வார்த்தை, நீ ஒரு விபச்சாரியின் மூஞ்சிலை முளைக்காமல் உனக்கு மரணம் ஏற்படாது என்று சொன்னார்கள். விபச்சாரியுடைய மூஞ்சிலே முழிக்காமல் உனக்கு மரணம் வராது என்று சொல்லுகின்ற பொழுது அவர்கள் தன்னுடைய இறுதி கட்டத்தில் ஒரு விபச்சாரியுடைய மூஞ்சிலை முழிக்க வேண்டிய சூழ்நிலை உருவானது. ஒரு விபச்சாரி ஒரு ஆட்டு இடையோடு விபச்சாரம் செய்து தன்னுடைய குழந்தையை ஈன்றெடுத்துக் கொண்டு வருகிறான். வந்து அந்த சமுதாயத்திலே வந்து இந்த குழந்தைக்கு தந்தை யார் தெரியுமா, இதோ இந்த மெஹராபிலே தொழுது கொண்டிருக்கிறார் இந்த ஜுரைஜ் என்று சொல்லக்கூடியவர், இவர் தான் இந்த குழந்தைக்கு தந்தை. மக்கள் அனைவரும் அதிர்ச்சியோடு இருக்கிறார். அந்த தாயுடைய சாபத்தை பாருங்கள். அந்த தாயுடைய மன வேதனை காரணமாக அந்த தாய் திட்டியது அவருடைய வாழ்க்கையிலே நிகழ்ந்து விட்டது. உடனே ஜுரைஜ் என்று சொல்லக்கூடியவர் வருகிறார். நான் இந்த குழந்தைக்கு பொறுப்பல்ல, இந்த குழந்தைக்கு நான் காரணம் அல்ல,
என்று சொல்லிவிட்டு மக்களிடத்திலே உறுதிப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த குழந்தையிடத்திலே வந்து குழந்தையுடைய வயிற்றிலே ஓங்கி குத்துகின்றார். அந்த குழந்தை பேசுகிறது, எனக்கு தந்தை இந்த ஆட்டை விடயம் தான் என்று சொல்லி உண்மையை சொல்கிறது. இந்த சம்பவத்தின் மூலமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணர்த்துவது என்ன? தாயுடைய மனசை எவனெல்லாம் கஷ்டப்படுத்துகின்றானோ அந்த தாய் கோபத்தின் காரணமாக ஒரு வார்த்தை சாபமாக வேண்டி அல்லாமல் இருக்கட்டும், சாபம் இல்லாமல் இருக்கட்டும், ஏதோ ஒரு அசிங்கமான வார்த்தையை கொண்டு திட்டிவிட்டாலும் அதை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்கின்றான். இன்று நாம் பார்க்கிறோம், ஒரு பெண்ணை திருமணம் முடிப்பதற்காக வேண்டி எந்த அளவுக்கு அந்த பெற்றோரை நோவினைப்படுத்துகின்றோம், எந்த அளவுக்கு அவர்களை கஷ்டப்படுத்துகின்றோம், அவர்களுடைய கண்கள் கலங்குகின்ற அளவுக்கு அவர்களை நாம் வேதனைப்படுத்துகின்றோமே. அவர்கள் ஒரு வார்த்தை தவித்து விட்டால், ஒரு வார்த்தை அவர்கள் சொல்லிவிட்டால் நம்முடைய நிலை என்னவாகும்? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மையாக கண்டிக்கின்றார்கள், பெற்றோர்களை நீங்கள் நோவினைப்படுத்தக்கூடாது. நோவினைப்படுத்தினீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு ஒரு நாளைக்குரிய பாவம் மன்னிக்கப்படாது, உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாது. அவர்களிடத்திலே நீங்கள் சென்று மன்னிப்பு கேட்க வேண்டும், அவர்களுக்கு நீங்கள் உங்களுடைய பணிவியலும் இறக்கி தாழ்த்த வேண்டும். அது வரையிலும் உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாது. அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், யாரெல்லாம் தாயை அரவணைத்து வாழ்கின்றார்களோ அவர்களுடைய பிரார்த்தனை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்கின்றான். ஒரு மனிதர் தன்னுடைய தாயோடு சேர்ந்து வாழ்கிறார், தன்னுடைய தந்தையோடு சேர்ந்து வாழ்கிறார், உபகாரம் செய்கிறார், நல்ல காரியங்களை எல்லாம் செய்கிறார், அவருடைய பிரார்த்தனையை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்கின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முன்னறிவிப்பாக சொல்கிறார்கள். உவைஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு தாபி வருவார், ரசூலுல்லாஹ் மரணித்ததன் பின்னால் உவைஸ் என்று சொல்லக்கூடிய ஒருவர் வருவார். அவர் வந்தால் நீங்கள் அவரிடத்தில் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்குமாறு கேட்டுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவருடைய காலத்திலே வாழ்கிறார்கள். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவரிடத்திலே சென்று விசாரிக்கின்றார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களிடத்திலே இப்படி சொன்னார்கள், அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்தால் அல்லாஹ் தஆலா உங்களுடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்வானாம், ஆகவே எனக்கும் துஆ செய்து கொள்ளுங்கள் என்று இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். அப்பொழுது அந்த மனிதர் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு விசாரிக்கின்றார்கள், எதற்காக வேண்டி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுடைய பிரார்த்தனை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்கின்றான் என்று சொல்கின்றார்கள் என்று விசாரிக்கின்ற பொழுது அவர் செய்த ஒரே ஒரு நல்லறம் என்ன தெரியுமா? தன்னுடைய தாய் தந்தையர்களை அவர் அரவணைத்து வருகிறார், தன்னுடைய தாய் தந்தையர்களோடு அவர் சேர்ந்து வருகிறார். அதன் காரணமாக அவருடைய பிரார்த்தனை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்கிறார். ஒரு ஆண் இந்த உலகத்திலே வாழ்கின்ற பொழுது தாய் தந்தையரோடு சேர்ந்து வாழ்ந்தால் அவர்களுக்கு கஷ்டமே இருக்காது. அல்லாஹ் தஆலா அவர்களை தேர்ந்தெடுக்கின்றான், அவர்களுடைய பிரார்த்தனை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்கின்றான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். ஆகவே பெரும்பாவங்களின் பட்டியல் இன்னும் நீடித்துக் கொண்டே செல்கின்றது. வேறு பெரும்பாவங்களை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கின்றார்கள். நேரம் கொடுக்காத காரணத்தினால் சுருக்கமாக சொல்லிக் கொண்டு இரண்டாவது குத்பாவிலே சொல்லிக் கொண்டு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வனஸ்தஈனுஹு வனஸ்தக்ஃபிருஹு வனு'மினு பிஹி வனதவக்கலு அலைஹி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இஜ்தனிபு சபா மூபிகாத், நீங்கள் 7 பெரும்பாவங்களை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். ஏனென்று சொன்னால் பெரும்பாவத்தை ஒருவன் செய்துவிட்டால் அவனுக்கு மன்னிப்பு கிடையாது. பெரும்பாவத்திலிருந்து யாரெல்லாம் பாதுகாப்பு பெறுகிறார்களோ அவர்களுக்கு தான் மன்னிப்பு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இஜ்தனிபு சபா மூபிகாத், உங்களுடைய நன்மைகள் அனைத்தையும் அழித்து விடக்கூடிய 7 பெரும்பாவங்களை விட்டு நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். முதலாவது சொல்கின்றார்கள், ஷிர்கு பில்லாஹ், அல்லாஹ்வுக்கு இணை வைத்தல். அஸ்ஸிஹர், சூனியம் செய்வது. மூன்றாவதாக சொல்கின்றார்கள், வகத்லுன் நஃப்ஸ் அல்லதி ஹர்ரம் அல்லாஹு இல்லா பில்லாஹ், அல்லாஹ் தஆலா ஹராமாக்கிய உயிரை கொலை செய்வது. ஒருவர் வீணாக ஒருவரை கொலை செய்தால் அவருடைய பாவத்தையும் அல்லாஹ் தஆலா மன்னிக்க மாட்டான். வஅக்லு மாலல் யதீம், அனாதைகளுடைய சொத்துக்களை எவனெல்லாம் புசிக்கின்றானோ அவனுடைய பாவத்தையும் அல்லாஹ் தஆலா மன்னிக்க மாட்டான், அவனும் பெரும்பாவத்தை செய்து விட்டான். வஅக்லு ரிபா, வட்டி சாப்பிடுவது. வட்டி ஊதுகிறார் என்று சொன்னால் அவனும் பெரும்பாவம் செய்து விட்டான், அவனுக்கும் மன்னிப்பு கிடையாது. அதே போன்று சொல்கின்றார்கள், வத்தவாலி யௌம ஸஹர், போரின் போது புறமுதுகு காட்டி ஓடினால் அவனும் பெரும்பாவம் செய்து விட்டான். வக்கதுல் முஹ்ஸனாத்தில் மூமினாத், மூமினான ஒரு பெண்ணை யாரெல்லாம் விட்டு கட்டுகின்றாரோ அவரும் பெரும்பாவத்தை செய்து விட்டார். ஆகவே பெரும்பாவங்களை எல்லாம் அதிகமாக தேடி கற்றுக்கொள்ளுங்கள், அந்த பெரும்பாவத்தை விட்டு தவிர்த்து கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு பாவத்தை மன்னிப்பான். அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹ் தஆலா உங்களையும் என்னை மாற்றுவானாக. அக்கூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. இந்த நிகழ்ச்சி பற்றிய உங்களின் மேலான கருத்துகளையும் ஆலோசனைகளையும் விளம்பரங்களையும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி
நம்பர் 81 சென்னை 1